Hello friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம ஆரஞ்சு சிக்கன் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். தண்ணீர் கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்துக்கணுங்க. ரொம்ப தண்ணீர் சேர்க்க வேண்டாம். பாருங்க, இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு இது 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ நம்ம 2 ஆரஞ்சு எடுத்துருக்கோங்க. 2 ஆரஞ்சை நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். தண்ணீர் சேர்க்காம ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் ஆரஞ்சு தோலை நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. துருவி கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கணுங்க. இதே போல் 3-4 முறை நல்லா திருப்பி விட்டு ரெடியான பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற சிக்கனையுமே நம்ம இதே போல் பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 வற்றல் மிளகாய், 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறம் மாறி வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஆரஞ்சு தோல் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம 2 ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணீர் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ்,
1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கோங்க. வினிகருக்கு பதிலாக நாம் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துக்கணும். இப்போ இதையுமே நல்லா கலந்து கொடுக்கணுங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தால் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நமக்கு ஆரஞ்சு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஆரஞ்சு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.